எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னொன்று செய்து காமிக்க போறேங்க. இது வந்து செய்யற நேரம் ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷத்துலேயே ஆயிரும் வைங்களேன். அப்படி என்ன சமைச்சு காமிக்க போறீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. சித்ரன்னா, அதாவது இது கர்நாடகால எல்லாருக்கும் தெரியும். பெங்களூர்லாம் சித்ரன்னா வீட்டுக்கு வீடு செய்வாங்க. ஏதாவது சாமிக்கு படைக்கணும்னா கூட சித்ரன்னா அங்க அவங்களுடைய சாதம் படைக்கிறதுல சித்ரன்னா ஒரு அங்கமாக இருக்குங்க. எங்கள் அப்பா பெங்களூருன்றனால எனக்கு இந்த சித்ரன்னா அடிக்கடி செஞ்சு தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால செஞ்சு தர சொல்லுவேன். இப்போ அந்த சித்ரன்னா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வடித்த சோறு 2 கப், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 4, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை பழம் 1/4 மூடி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நான் அடுப்பு பற்ற வச்சுங்க, கடாய் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சூடாயிருச்சது. இது சாதாரணமாக சமைக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகை போட்டு தாளிச்சுக்கலாங்க. அதுலேயே இந்த கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வடித்த சோறு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த இதெல்லாமே சரியான பதத்தில் அந்த மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகணும். அந்த சாதம் எல்லாம் லைட்டாக ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ இறக்கிடலாங்க. இதில் லெமன் சேர்க்கலையேன்னு நினைப்பீங்க. லெமன் வந்து ஆப்ஷன் தாங்க. எனக்கு வந்து லெமன் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து 2 ட்ராப் விடுவாங்க மேலே. அது பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் நான் வந்து அது போடுறதில்ல. ஒரிஜினல் சித்ரன்னால பார்த்தீங்கன்னா லெமன் வந்து சேர்க்க மாட்டாங்க. இப்போது இப்படியே செஞ்சு சாப்பிடுங்க, சுவையாக இருக்கும். பாருங்க, நான் 10 நிமிஷம் சொன்னேன் இல்லைங்க. 10 நிமிஷம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்தில் உங்களுக்கு சித்ரன்னா ரெடி ஆயிருங்க. குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி அடிக்கடி இனிமேல் உங்களுக்கு செய்து காமிப்பேன். உங்களுக்கு இனிமேல் பிரச்சனையே கிடையாதுங்க. இது எது கூட தொட்டு சாப்பிட்லான்னா ஊறுகாயெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஊறுகாயாக இருந்தாலும் இந்த சித்ரன்னாக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. நான் இப்போ உங்க முன்னாடி சாப்பிட்டு அதாவது சரியாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் சொல்லுவாங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தலைப்பில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.